லாரி உரிமையாளர்களின் வேலை நிறுத்தம் தொடர்பாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியுடன் டெல்லியில் இன்று பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. இதில் வலியுறுத்தப்பட வேண்டிய கோரிக்கைகள் குறித்து அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் சுங்க பிரிவு தலைவர் சண்முகப்பாவுடன் ஹனிகுமார் நடத்திய உரையாடலை இப்போது பார்க்கலாம். சார் வணக்கம். இப்ப இந்த உங்களுடைய வேலை நிறுத்தம் 5வது நாளாக இன்றும் தொடர்கிறது. இந்த சூழ்நிலையில உங்க போராட்டம் எப்படி வெற்றி அடைந்திருக்கிறதா, இதற்கான வரவேற்பு எப்படி இருக்கிறது? காலவரையற்ற வேலை நிறுத்தம் கண்டிப்பாக தொடரும். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. குறிப்பாக நாட்டில் இருக்கின்ற அனைத்து வாகனங்களும் ஒன்று ஓடவில்லை. பல பொருட்கள் தட்டுப்பாடு வந்து கொண்டிருக்கின்றது. இது நாடு அறிந்ததே. எனவே நிதின் கட்கரி அவர்கள் இன்று 3 மணிக்கு பேச்சுவார்த்தை அழைத்திருக்கிறார். எனவே பேச்சுவார்த்தை சுமூகமான முறையில் நடைபெறும் என்று நாங்களும் எதிர்பார்க்கிறோம். 373 சுங்க சாவடிகளை அகற்றும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். இதில் எந்தவிதமான கருத்து வேறுபாடும் இல்லை. நாங்கள் சுங்க சாவடி அகற்றிவிட்டு சுங்க சாவடி செலுத்துவதற்கு நாங்கள் விரோதமான மனப்பான்மையை எடுத்துக்கொள்ளவில்லை. எனவே டீசல் மீது வரியோ அல்லது சர்ச்சார்ஜோ ஏதோ ஒரு வரி விதித்து உடனடியாக 14,504 கோடி வருவாயை பெருக்கிக் கொள்ள நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல எந்தவித காரணத்தை கொண்டும் கண்டிப்பாக காலவரையற்ற வேலையேற்றம் கண்டிப்பாக தொடரும். இது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதுவரைக்கும் இந்த 5 நாட்கள்ல அரசு தரப்புல இருந்து ஏதாவது உங்களுக்கு சாதகமான ஒரு பதில் எதுவும் தெரிவிக்கப்பட்டிருக்கா? மத்திய அரசினுடைய நோக்கம் முடிவு என்னவாக இருக்கிறது? அதை பத்தி எதுவும் தகவல் இருக்கா? இதற்கு முன்பு நடந்த பகல் கொலையை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம் என்று மத்திய அரசாங்கத்திடம் தெரிவித்தோம். ஆனால் இதுவரை பேச்சுவார்த்தையில் எந்த விதமான சுமூகமும் ஏற்படவில்லை. இன்று நிதின் கட்கரி அவர்கள் எங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இதை சரியான தீர்வுக்கு கொண்டு வருமாறு என்று நினைக்கிறோம். இன்று இசி மீட்டிங், எக்ஸிகியூட்டிவ் மீட்டிங் அகில இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி 4 மணிக்கு எங்களுடைய பேச்சுவார்த்தை ரோட் டிரான்ஸ்போர்ட் ஹைவேயில் தொடரும். இன்னைக்கு நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தையில சுமூக முடிவு எட்டப்பட வாய்ப்பு இருக்கிறதா? உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? அல்லது ஒருவேளை உங்களுடைய போராட்டத்தை தீவிரப்படுத்துவது, ஒருவேளை முடிவு எட்டப்படாவிட்டால் போராட்டத்தை தீவிரப்படுத்துவதற்கு ஏதேனும் திட்டங்கள் இருக்கிறதா? போராட்டம் கண்டிப்பாக தீவிரமடையும். இன்னும் காலதாமதம் செய்து கொண்டே இருந்தால் லாரி உரிமையாளர்கள் கடுமையான போராட்டத்திற்கு உண்டான ஏற்பாடை செய்வார்கள். உடனடியாக இதில் தலையிட்டு இதற்கு சரியான தீர்வு ஏற்படுமாறு நான் நிதின் கட்கரி அவர்கள் வேண்டிக் கொள்கிறேன்.